37 வருஷத்துக்கு முதல் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் கோரிக்கைகளை முன்வைத்து, அது குறிப்பாக இந்திய அரசாக இருக்கலாம், ஸ்ரீலங்கா அரசாக இருக்கலாம், இந்த கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து திலீபண்ணாவுடைய நினைவு தூவி அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம் முந்தி எப்படி இருந்தது அப்படி என்ற விவரங்கள் எல்லாம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலுடைய பின்புற பகுதியில் இருக்கிற இந்த நாளை பொறுத்தவரை எல்லோருக்குமே ஞாபகம் இருக்கலாம். 37 வருஷத்துக்கு முதல் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் கோரிக்கைகளை முன்வைத்து, அது குறிப்பாக இந்திய அரசாக இருக்கலாம், ஸ்ரீலங்கா அரசாக இருக்கலாம், இந்த கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து உடல்ல ஒரு சொட்டு தண்ணி கூட, சாப்பாடு தண்ணி எதுவுமே எடுத்துக்கொள்ளாமல் அகிம்சை முறையிலே போராடிடக்கூடிய விஷயம். உலகத்துல நிறைய பேர் நிறைய விதமா எல்லாம் பேசிக்கொண்டாலும் கூட இந்த இனத்துல தனித்துவமான நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி சேர்க்கக்கூடிய ராசையா பார்த்திபன் திலீபன் அவர்கள் உண்ணா நோன்பை ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த நாள் இந்த நாளாகத்தான் இருக்கிறது. 37வது ஆண்டு நினைவேந்தல் இதன் சொற்ப வேளையிலே இங்கே ஆரம்பமாக இருக்கிறது. புனர்வெளிச்சியோடு இந்த இடம் நல்லூர் திருவிழா நடக்கக்கூடிய காலத்திலையும் கூட மஞ்சள் சிவப்பு கொடிகள் எல்லாம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தாயகம் போல புலம்பெயர்ந்த மக்கள் வாழக்கூடிய எல்லா இடங்களிலும் இந்த நினைவேந்தல் நாட்கள் மிக உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். இன்றைய நாளில் என்ன நடக்குது அப்படின்றத இந்த காணொலியில பதிவு செய்யறேன். இதுதான் அந்த அவருடைய நினைவு தூவி இருந்திருக்கக்கூடிய இடம். அது பின்னாளிலே அரச படைகளால் எல்லாம் இடித்து தகர்க்கப்பட்டிருந்தது. எஞ்சிய விஷயங்கள் இப்போது அப்படியே பராமரிக்கப்படுகிறது அல்லது பேணப்படுகிறது. மேல சிவப்பு மஞ்சள் கொடிகள் எல்லாம் கட்டப்பட்டு உணர்வுபூர்வமாக இந்த இடம் அந்த விவரங்கள் எல்லாமே போடப்பட்டு இப்போதைக்கு இருக்கிறது. திலீபண்ணாவுடைய நினைவு தூவி அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம் முந்தி எப்படி இருந்தது அப்படி என்ற விவரங்கள் எல்லாம் இதில் போடப்பட்டிருக்கிறது. எப்படி சிதைக்கப்பட்டது, என்ன நிகழ்ந்தது, அந்த விவரங்கள் புகைப்படத்தோடு எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. தியாக பயணத்தினுடைய ஆரம்பம் 15/9/1987 காலை 9:45. அதே மாதிரி தான் இந்த தியாக பயணத்தினுடைய முடிவு 26/9/1987 10:48. அது மாத்திரமல்ல, இந்த நினைவேந்தல் நாட்களையொட்டி குருதிக்கொடி எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தியாக தீபம் திலீபண்ணா அவருடைய 37வது வருட நினைவு தினத்தை முன்னிட்டு இரத்த தானம் செப்டம்பர் 22 இந்த நினைவிடத்தில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு தங்களுடைய தகவலை குறிப்பிட்டிருக்கிறார்கள். வானமெங்கும் சிவப்பு மஞ்சள் கொடிகள், வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பமாக இருக்கிறது. தியாக தீபம் திலீபன் அவர்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் தியாகம் செய்த ஒரு உன்னதமான அந்த தியாகத்தை நினைவு கூர்ந்து அவர் இதே போன்ற ஒரு தினத்தில் தனது உண்ணா நோன்பை ஆரம்பித்த காலை 9:45 மணிக்கு ஈகை சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. அந்த வகையிலே தமிழ் தாயகத்தின் தமிழ் தேசிய பற்றாளர்கள் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று கூடி நினைவேந்தல் நிகழ்வுக்கு தயாராகுமாறு அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அகவணக்கம் இடம்பெறும். போராளி ஹிட்லர் அவர்களினால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு தொடர்ந்து மலர் மாலை அணிவித்தல் நிகழ்வும் மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வும் இடம்பெறும். மலர் தூவாரே
பலம் என்பதே என்னென்று சொன்னான். ஆன்மீக பலம் என்பதே என்னென்று சொன்னான். அசையாத மலையாக வானோக்கிருந்தான். அசையாத மலையாக வானோக்கிருந்தான். தான் மாற நேர்ந்தாலும் தமிழ் பரவோடு வழிபாடு செய்யும் நேரம் உளமாற மலர் தூவ வாருங்கள். நீதி பெருக்குங்கள், இலக்கியத்தை வையுங்கள்.